கடந்த கிளாஸ் வந்து ரொம்ப நீளமாக போனதுனால நிறைய விஷயங்களை சொல்ல முடியாதமாக போயிடுச்சு. அதை வந்து தனி ஒரு கிளாஸாக சொல்லிக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை வந்து அதிலே வந்து வேகமாக சுருக்கி சொல்ல வேணாம், தனியாக ஒரு கிளாஸ் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தனியாக வந்து கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னென்னா, அரசியலமைப்பு உருவான அந்த எழுதப்பட்ட அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்து உருவாச்சு. என்னென்னா, இந்தியாவுக்கு என்ன பேர் வைக்கிறது, இந்தியான்னு பேர் வைக்கலாமா இல்லை பாரத் அப்படின்னு பேர் வைக்கலாமா அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரச்சனை வந்தது. இந்தியாவுக்கு வந்து பேர் மாற்ற போகிறாங்க, பாரத்னு பேர் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ உருவான பிரச்சனை இல்லை, அது அரசியலமைப்பு உருவான அந்த டைம்லேருந்தே அந்த ப்ராப்ளம், அந்த இஷ்யூ வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிற பெருவாரியான மக்கள் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணல, இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணல. கொஞ்சம் பேர் வந்து இந்தியான்னு பேர் வைங்க அப்படின்றாங்க, சில பேர் வந்து பாரத்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அந்த குழு இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ண முடியல. அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே, அரசியலமைப்பிலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரத் அண்ட் இந்தியா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்ட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த கான்ஸ்டியூஷனில் படிக்கும்போது சில இடங்களில் இந்தியான்னு இருக்கும், சில இடங்களில் பாரத்னு இருக்கும். ஆனால் பேர் வந்து இந்தியான்னு தான் வச்சுட்டாங்க இந்தியாவுக்கு. ஆனால் வந்து கான்ஸ்டியூஷனில் இந்தியான்னு இருக்கும், பாரத்னு இருக்கும், மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த அரசியலமைப்பில் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியாவை வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபெடரேஷன்னா என்னன்னா கூட்டாட்சி, கூட்டாட்சி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்க மாட்டார். ஒன்றியம், யூனியன் அப்படின்னா ஒன்று சொல்லியிருப்பார். ஏன் வந்து இந்தியாவுடைய ஒன்றியம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லாமல் ஒன்றியம் அப்படின்னு சொன்னாருன்னா, அதுக்கு வந்து USA தான் வந்து உதாரணமாக சொல்லலாம். யூஎஸ்ஏல நிறைய மாகாணங்கள் இருந்தாங்க. அந்த மாகாணங்களை ஒன்றிணைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அக்ரிமெண்ட் மூலமாக வந்து அந்த மாகாணங்கள்லாம் ஒன்றிணைச்சு USA அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட், ஒரு நாட்டை வந்து உருவாக்குனாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அடுத்த கிளாஸ் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்தியாவை ஒன்றிணைக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், நிறைய பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்தது, பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தது. அது எல்லாமே அக்ரிமெண்ட் மூலிமா நம்ம வந்து ஜாயின் பண்ணல. நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அக்ரிமெண்ட்டில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணினா நான் போயிடுவேன், நான் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் பேஸ்டாக இல்லாமல் வாங்க என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணும், சரி ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அதனால தான் நமக்கு வந்து போதுமான இந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் USA கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க வந்து அக்ரிமெண்ட் மூலமா, பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட் மூலமாக அவங்க ஜாயின் பண்ணதுனால அந்த கவர்மெண்ட்டை வந்து கூட்டாட்சி, அவங்களுக்கு எல்லாமே தனியான சுயாட்சி இருக்கும். இப்போ ஒவ்வொரு மாகாணத்துலேயும் அந்த அரசாங்கமே வந்து அதை நிர்வகிக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அங்கே கூட்டாட்சி அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு USA சொல்கிறோம். பட் ஆனால் இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒன்றியம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். சரி, யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்னன்னா, நோ ரைட் டு செசேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செசேட்னா என்னன்னா, நமக்கு விருப்பம், ஒரு மாநிலத்தால் எனக்கு வந்து இந்த கூட்டாட்சியில், இந்த ஒன்றியத்தில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடலாம். அதுக்கு பேர் தான் வந்து செசேட் அப்படிங்கிறது. ஆனால் இந்த உரிமை வந்து யூனியன் கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடையாது. ஆனால் ஃபெடரேஷன் கவர்மெண்ட்டுக்கு இந்த உரிமை இருக்குது, செசேட் அப்படிங்கிறது உரிமை இருக்குது. நான் வேணும்னா அவங்க கூட இருக்கலாம், ஆனால் என்னால் பிரிஞ்சு வந்துட முடியும் அப்படிங்கிற அந்த உரிமை வந்து யூனியன் ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஆனால் ஃபெடரேஷன் ஸ்டேட்டுக்கு அந்த உரிமை இருக்குது. அதான் வந்து செசேட் அப்படிங்கிறது, நோ ரைட் டு செசேட். இந்த யூனியன் கவர்மெண்ட்டோட என்னால் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வந்து சொல்ல முடியாது. அதனால தான் இந்தியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் USA என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் USA இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு யூனியன் கவர்மெண்ட்டால் அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஸ்டேட்ஸை, அதோடைய எல்லைகளை சுருக்கவோ சேர்க்கவோ முடியும். 2 மாநிலத்தை ஒன்றா அவங்களால முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு மாநிலத்தை 2ஆக பிரிக்கலாம். அது என்ன வேணாலும் யூனியன் கவர்மெண்ட்டால் முடியும். அது வந்து ஸ்டேட்டுடைய பர்மிஷன் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து இது இன்டெஸ்ட்ரபிள். ஆனால் ஒன்றியம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து கலைக்க முடியாது. அதோடைய எல்லைகளை வந்து கூட்ட வேணால் முடியுமே தவிர்த்து குறைக்க முடியாது. அதுதான் வந்து டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அது வந்து இந்த மாநிலங்கள் அரசெல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டு, சரிங்களா, நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டு, ஒரு யூனியன் கவர்மெண்ட்டு மேலே இருக்கிற அந்த யூனியன் கவர்மெண்ட் நினச்சா தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கலாம்.
தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் ஒன்றா ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் யூனியன் கவர்மெண்ட் நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம வந்து இல்லை நாங்கள் வந்து இதுலேருந்து பிரிஞ்சு போகிறோம், எங்களுக்கு வந்து தனியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னா முடியாது. இப்போ நாங்களும் ஆந்திராவும் ஒன்றா சேர்ந்து யூனியனில் இருக்க மாட்டோம், இதுக்கப்புறம் இந்தியாவோட இருக்க மாட்டோம், நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா பிரிஞ்சு போக முடியாது. அதுதான் வந்து இந்தியாவை இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து யூனியன் கவர்மெண்ட் நினச்சா ஸ்டேட்டை வந்து பிரிக்க முடியும், எப்படி வேணாலும் பிரிக்க முடியும். ஆனால் யூஎஸ்ஏவில் ரெண்டுமே பிரிக்க முடியாது, ரெண்டுமே இன்டெஸ்ட்ரக்டபிள் தான். ஒரு ஸ்டேட் ஒரு யூனியன் ஒரு ஃபெடரேஷன் கவர்மெண்ட்டால் அதோடைய ஸ்டேட்டுகளை எல்லைகளே வந்து பிரிக்க முடியாது. அதே போல் தான் இதாலே வந்து நாங்கள் பிரிஞ்சு போகிறோம், இதாலே குறைக்க முடியாது. ஒரு ஃபெடரேஷன் கவர்மெண்ட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டுமே வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள் தான், ரெண்டுமே வந்து குறைக்க முடியாது, அதோட எல்லைகளை வந்து குறைக்க முடியாது. அதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு வித்தியாசம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.